அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் வந்து நான் முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் எனக்கு இன்னும் வீடியோ போடணுன்னு ஆசை வந்திருக்கு. அதனால் ரொம்ப நன்றி. நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு ஆயத்துல்லா அல் கமேனியை பற்றி தான். இந்த ஆயத்துல்லா கமேனி 1979ஆம் ஆண்டில் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு மிக உயர்ந்த சிறப்பு தலைவர் தான் ஆயத்துல்லா அல் கமேனி. 1989 தான் ஆயத்துல்லா அல் கமேனி ஈரானோட மொத்த பதவியை எடுத்திருக்காருங்க. சும்மா அவர் பதவியை மட்டும் எடுத்திருக்காரு, சும்மா அவர் லீடர்னு மட்டும் நினைக்காதீங்க. ஈரானுடைய இராணுவ படையும் காவல் படையும் ஆயத்துல்லா அல் கமேனி கையில தான் இருக்கு. அப்படி பார்த்தா ஈரானோட சர்வ அதிகாரம் ஆயத்துல்லா அல் கமேனி கையில தான் இருக்கு. 1939ஆம் ஆண்டில் ஈரானுடைய பாப்புலர் சிட்டி மொஷாட்ல தான் ஆயத்துல்லா அல் கமேனி பிறந்திருக்கார். ஷியாட் பிரிவில் பட்ட முஸ்லிம் மத குரு தான் அவருடைய தந்தை. அவர் 11ஆம் வயசில் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. 1970ஆம் ஆண்டு ஷாவுடைய ஆட்சி ஈரானில் ஷாவை எதிர்த்து நின்ற காரணத்தினால் அவர் ரகசிய காவல் படையில் இருந்து 6 தடவை கைதியாக இருந்தார். கமேனி ஈரானுடைய கேபிட்டல் சிட்டியான தெஹரானில் வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்காக ஆயத்துல்லா அல் கமேனியை இமாமாக நிற்க சொன்னார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இது முழுக்க ஒரு இஸ்லாமிய ஆட்சி. 1980 ஒரு கொலை முயற்சியில் ஆயத்துல்லா அல் கமேனியோட வலது கை செயலிழந்தது. எதுக்கு இவ்வளோ நேரம் ஆயத்துல்லா அல் கமேனியை பற்றி பேசினேன் என்றால், உலகத்திலே அவர் தான் ஒரு வீரமான தலைவர். எப்படி என்றால், இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் வார் நடந்துட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா சொன்னாங்க இந்த வாரை நீங்க நிறுத்துங்கன்னு. அப்போ ஈரானோட தலைவர் ஆயத்துல்லா அல் கமேனி ரிப்ளை சொல்லியிருக்காரு. என்னன்னா, பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை வந்தப்போ யாரும் கேட்கல. இஸ்ரேல் ஈரானை தாக்கும்போதும் யாரும் கேட்கல. ஈரான் இஸ்ரேலை தாக்கும்போது மட்டும் நீங்க கேட்குறீங்களே, உங்களுக்கு அதற்கு உரிமை இல்லை அப்படின்னு ஆயத்துல்லா அல் கமேனி அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆயத்துல்லா அல் கமேனியை நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆயத்துல்லா அல் கமேனி சொல்லியிருக்காரு, எனக்கு என் சாவை பற்றி பயம் இல்லை, ஈரானை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு இஸ்லாமை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவலையும் இம்பார்ட்டனும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இஸ்லாமிய தலைவர்களில் வீரமாக பேசுறதில் ஒருவர் தான் ஆயத்துல்லா அல் கமேனி. இவரை பற்றி படித்ததில் எனக்கு இந்தியாவில் ஒரு தலைவர் இருந்தாங்க, அவங்கள பற்றி எனக்கு இப்போ பேசணும்னு தோணுது. உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண்ணை ஞாபகம் இருக்கா? அவங்கள பெண் மட்டும் சொல்லாமல் அயன் லேடி அப்படின்னு சொல்கிறது தான் நல்லாயிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1971ஆம் ஆண்டில் வார் நடந்துட்டு இருந்த போது அமெரிக்கா, அதாவது அன்னைக்கு 1971ஆம் ஆண்டு அமெரிக்கா தாங்க சக்தி உள்ள ஒரு நாடு. அந்த நாடு இந்தியா கிட்ட சொல்லியிருக்குங்க, இந்த பாகிஸ்தானை தாக்கத்தை நீங்கள் நிறுத்துங்க, இல்லைன்னா இந்தியாவோட எல்லைக்கு நாங்கள் கப்பல் அனுப்பி உங்களை தாக்குவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த அயன் லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் கப்பலை அனுப்பாங்க போங்க, அதையெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த கப்பலை திருப்பி உங்கள் நாட்டுக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா என்கிற முடிவு எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அயன் லேடி பேரு தாங்க இந்திரா காந்தி. இன்னைக்கு அந்த அயன் லேடி இந்திரா காந்தி துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் பேசினாங்க. அதே போல் இன்னைக்கு ஒரு ஆண் துணிச்சலோடையும் அதே தைரியத்தோடையும் பேசினாருங்க. அவர் தாங்க ஆயத்துல்லா அல் கமேனி என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நான் நிறுத்துகிறேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு நான் போன வாட்டி போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைய வீடியோஸை போட பார்க்குறேன். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.